பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி பட்டியலினத்துக்கு இருந்துச்சு. அப்ப ஆர் ஆசா அங்க போட்டிட்டார். அது பொது தொகுதியா மாற்றப்பட்டுச்சு. உடனே அவரை ஷிஃப்ட் பண்ணி நீங்க ஊட்டிக்கு அனுப்பிட்டீங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியும். பெரம்பலூர்ல ஆர் ஆசா போட்டிட்டு இருந்தாருன்னா எனக்கு பெரம்பலூர்ல ஒரு பட்டியலின எம்பி, ஊட்டியில ஒரு பட்டியலின 2 எம்பி கிடைச்சிருப்பாங்க. ஏன் பெரம்பலூர் காரத்துக்கு ஊட்டிக்கு அனுப்புனீங்க? கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்துல வச்சு பண்ணிடாங்க. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. இந்த தேர்தல் களமே பாத்தீங்க அப்படின்னா முதல்வர் சொல்வது போல தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி. புரியலையே. இங்க டெல்லி எங்க வந்துச்சு? வர எக்ஸ்பிளைன் பண்றேன். தமிழ்நாடு வர்சஸ் பாஜக. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். பாஜக எங்க வந்துச்சு? ஆரியன் வர்சஸ் திராவிடியன். ஒரு ராகுல் காந்தி ஆரியரா திராவிடரா? எவரா எல்லா ராகுல் காந்தி ஆரியரா திராவிடரா? இப்போ இந்த மேடையே பாத்தீங்கன்னா எம்.கே. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? அதுதான் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இது. பாத்தீங்கன்னா மேடையை பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த மேடையை பாத்தீங்கன்னாலே தெரியும் எம்.கே. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். எங்க திமுக ஆளுங்கட்சியா இருக்குது. சரி, இல்ல வரேன். உங்க 2 பேருக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா, இல்ல அறிவு இல்லாத மாதிரி நடிச்சு எனக்கு அல்வா கொடுக்குறீங்களா? அல்வா பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அதுதான் சொல்றேன். என்ன அப்படின்னா என்ன இது இருக்கு அப்படின்னா, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. இவர்களுக்கெல்லாம் எதையாவது சொல்லி எப்படியாவது திமுக நீங்க சொன்னது சொல்லுங்க. ஆரியன் வெர்சஸ் திராவிடன் சொன்னீங்க. ராகுல் காந்தி ஆரியரா திராவிடரா? வந்து இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது? இல்ல, ராகுல் காந்தி எதற்காக நிற்கிறார்? ராகுல் காந்தி வந்து ஆரியரா திராவிடரா? இல்ல, அவரு ஆரியரா இருக்கட்டும், திராவிடரா இருக்கட்டும். ஆஹா, மண்ட குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா, இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா, என்னன்னு தெரியலையே. ஆரியரா திராவிடரா? அவர் எதற்காக நிற்கிறார்? ஆரிய சித்தாந்தத்திற்காக நிற்கிறாரா, திராவிட சித்தாந்தத்திற்கு கை தூக்குகிறாரா என்பது முக்கியமான கேள்வி. பீகார்ல போய் யாருக்கு நிக்கிறாரு? ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கேன். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? பீகார்ல யாருக்கு? பீகார்ல காஸ்ட் சென்சஸ் வேணும். எல்லா இடத்துலயும் அவருடைய கோரிக்கை என்ன? காஸ்ட் சென்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இடஒதுக்கீட்டை ஜாஸ்தியாக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து காஸ்ட் சென்சஸ் ஒன்றிய அரசு தான் கொண்டு வர முடியும். பீகார்ல கொண்டு வந்தது காஸ்ட் சர்வே. காஸ்ட் சர்வே, அது காஸ்ட் சென்சஸ் இல்ல. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கடா. என்ன சர்வே தேவை கிடையாது. ஏன்னா அங்கெல்லாம் 69% இடஒதுக்கீடு இல்ல. தமிழ்நாட்டுல 69% இடஒதுக்கீடு ஒன்றிய அரசு செய்யணும் சொன்னீங்களே, தேவையில்லை சார். பர்பஸ் அதான் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இங்க சொல்லவே இல்லை. இல்ல நான் எல்லா மேடையிலும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரே நிமிஷம், நீங்க பீகார்ல இருக்கிறத சொன்னது மத்திய அரசு செய்யணும்னு சொன்னீங்களே தவிர சர்வேக்கான அவசியம் இல்ல. இங்க இடஒதுக்கீடு இலக்கை அடைந்து விட்டோம்னு சொல்லல. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. சர்வே பேஸ் பண்ணி பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு. தமிழ்நாட்டுல 69 இருக்கா? ஆமா. ஏன் பண்ண முடியல? தமிழ்நாட்டுல எது பண்ண முடியல? ஏன் தடை பண்ண முடியல உச்சநீதிமன்றத்தால? வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிருக்காரா சாமி? ஏன்னா நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்துட்டுமே 10th ஸ்கெட்யூல்ல சேர்த்துட்டுமே. யார் சேர்த்தா? இவங்க நம்ம செல்வி ஜெயலலிதா சேர்த்தாங்களே. அவ்வளவுதான். விளங்கும்டா நாரப்பயல. யார் அந்த 69% இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் போராடுறோம் சொல்றது யாரு? செஞ்சது யாரு? நீங்க தான் சொன்னீங்க. புரியல என்ன? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற. சமூக நீதிக்காக, அதாவது ஆரியன் வெர்சஸ் திராவிடியன் 69% இடஒதுக்கீடுக்காக போராடினது யாருன்னு சொன்னீங்க. ஆமா, அது வந்து யார் செஞ்சிருக்காங்க நீங்களே தான் சொல்றீங்க. இல்ல, அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படினா கிவ் அண்ட் டேக் பாலிசி. நான் கரெக்ட். ஆரியன் வெர்சஸ் திராவிடியன்னா ரிலேட்டரா ஆரியர்களும் திராவிடர்களும் சண்டை போடுறது கிடையாது. லூஸ் இல்லனே, மென்டல். என்ன உனக்கு என்னாச்சுடா? ஆமா, வளர்ச்சி திட்டங்களை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. யார் யாருக்குன்னா திமுக நிர்வாகிகளுக்கு கஞ்சா கடத்தும் திட்டம், கள்ளச்சாராயம் காய்ச்சும் திட்டம், டாஸ்மாக பிளாக்ல ஓட்டுற திட்டம், இந்த மாதிரி நிறைய கஞ்சா செடிலாம் 9 அடிக்கெல்லாம் வளர்த்து சாதனைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உலக வரலாற்றிலேயே முதல் முறையா
ஜெயில்ல 1.5 வருஷம் இருந்தவர் வந்து இலாக்கா இல்லாத மந்திரியா உட்கார வச்சிருந்த பெரிய சாதனை அந்த திராவிட மாடல் சாதனை தான் நடக்கும். பஞ்சாயத்து போடுற டிவி நோண்டுற மாதிரி போறேன் வரேன் பூரா அதையே பிடிச்சு நோண்டுறீங்களா? பெண்கள் எவ்வளவு பெரிய பொறுப்புல எல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்றதுக்குலாம் எல்லாம் இங்க உதாரணம் இருக்கு. இன்னைக்கு இந்த திராவிட மாடலோட சாதனை என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடியோல வந்து 2 பெண்கள் உட்கார்ந்து பேசுறதே உங்களுக்கு பெரிய சாதனையா இருக்கு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இங்க இன்னைக்கு பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனால தான் நாங்க பத்திரமா வந்து ஸ்டூடியோல ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு போனோம்னாலே அது சாதனையா இருக்கு. அதான் திராவிட மாடல் சாதனை. அப்புறம் சொல்றாரு அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா நடக்கிறதுக்கு ஆட்சியாளர் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியினாரு. இதே வாய் போன வருஷம் போன ஆட்சியில அதிமுக என்ன சொன்னாங்க? அது வேற வாய், இது நார வாய். பொழுது போய் பொழுது விடுஞ்சோன்னா ட்வீட் போடுவார் ஸ்டாலின் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், பதவி விலக வேண்டும் அப்படின்னு போடுவாரு. நியாயமா நியாயமா? அவர் சொல்றாரு ஸ்டாலின் பேய்கள் அரசாண்டால் பிணந்தின்னும் சாத்திரங்கள்னு பதிவு போடுறாரு. அப்ப யாரு இப்ப ஆட்சி பண்றீங்க? அப்ப நீங்க ஆட்சி சரியில்லாதனால தானே இப்படி நடக்குது. இதுக்கு பேர் தான் அவன் பொருளை எடுத்து அவன் இடத்துக்கு போய் அவனை வச்ச போடுறது. இவர் என்ன நடவடிக்கை அப்படின்னா, உச்சபட்ச நடவடிக்கை என்னன்னா, ரொம்ப பிரச்சனையாகுது, மக்கள் கொந்தளிப்பா இருக்காங்கன்னா தம்பி கேமரா ஆன் பண்ணு அப்படின்னு கேமரா முன்னாடி உட்காந்து 1 நிமிஷம் வீடியோ போட்டாரு அப்படின்னா நடவடிக்கை எடுத்துட்டேன் போப்பா. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அட பேப்பர்ல போடுறானே. ஆட்சியோட இப்ப வந்து ரொம்ப கம்மியா தான் குற்றங்கள் நடக்குது. இல்ல அதான் சொல்றேன், பல இடங்கள்ல காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்டே வாங்குறது இல்லமா. நாசமா போவேன் அழிஞ்சு போவேன். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. ஏமா அந்த விளாத்திக்குள்ள பிரச்சனைல அந்த பொண்ணு காணான்னு நைட்டு போயிருக்காங்க. எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கு. 8 மணிக்கு காவல்துறை அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து நீங்க போய் அந்த இடத்துல தேடி அந்த பிள்ளைய காப்பாத்தியாவது இருக்கலாமா? நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கு வண்டி கிடைக்குமாடா? உங்களுக்கு ஏழை பிள்ளைங்க உசுறுனா என்னைக்கு உங்களுக்கு தான் இருக்கு. இவர் கேட்கிறாரு மணிப்பூரை பாரு, மத்திய பிரதேச பாரு, உத்தரப்பிரதேச பாருன்னு. ஏண்டா எங்களை பார்த்து கேட்க மாட்டியா? அவன் கேட்க மாட்டாயா? நான் திரும்ப திரும்ப கேட்கிற எல்லா இடத்துலயும் உங்க திமுகவோட ஒரு அமைச்சரோட பிள்ளையோ, எம்எல்ஏவோட பிள்ளையோ, கவுன்சிலரோட பிள்ளையோ, ஒரு வட்ட செயலாளரோட பிள்ளை மேல கை வச்சானா அவனை விட்டுருவீங்களா நீங்க? பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். கால்மாறு கை வேற ஆக்குவீங்கல்ல. ஏழை விட்டு பிள்ளைனா நீங்க வந்து மத்திய நீங்க சொல்லுங்க, ஒரு வட்ட செயலாளரோட பொண்ணை எவனாவது போய் இப்படி பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டானா பாப்பா. மணிப்பூர்ல எல்லாம் 1000 2000 பாப்பா. நம்ம தலைவர் ஆட்சியில 2 தான் பாப்பா. ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படி சொல்லிடுவீங்களா? செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஒரு பெண் குழந்தைக்கு கூட இந்த அநியாயம் நடக்க கூடாதுன்னு முதல்வர் இறங்குனுங்க களத்துல. என்ன ஆட்சி நடக்குது, எப்படி அந்த புள்ள மேல கை வைக்கலாம்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த பயம் இருக்கும். ஏய் யாரா இந்த கீஞ்ச மூலம் இந்த கிதி கிதிக்குது? முதல்வர் மேடையில போய் சொல்றாரு இதெல்லாம் எதிர்க்கட்சிகளின் திட்டமிட்ட புரளி, தமிழ்நாடு பாதுகாப்பா தான் இருக்குன்னு நீங்க அடிச்சு சொன்னீங்கன்னா அப்ப காவல்துறை என்ன பண்ணுவாங்க? நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சப்பக்கட்டு கட்டுறதுக்கு நம்ம முதல்வர் இருக்காரு. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு நான் ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கலன்னா காவல்துறை முதல்வர் நம்மளை தொலைச்சிருவாருன்னு பயம் இருந்தா நடவடிக்கை எடுக்குமா இல்லையா காவல்துறை? பிளட் வருது பாத்தியாடா? அப்படியா? வரலையே சார். இங்க வருதுடா, இங்க வருது.